பெரிய சந்தோஷத்தை ஆண்டவருக்கு சொல்கிறோம். அது வரக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளுடைய செய்தியாக சங்கீதம் 37ஆம் சங்கீதம் 37ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவர்களை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறான். நீ இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, இந்த செய்தியை கேட்கிற எல்லா தேவ பிள்ளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறது. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அவனுடைய முடிவு சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆண்டவர் எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்துக் போதே உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14:27 சொல்லியிருக்கிறான். அப்போ இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தபோது தேவ சமாதானத்தோடு அவர் வாழ்ந்தார். அந்த தேவ சமாதானம் நமக்கு அவர் வைத்து போயிருக்கிறான். கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம், ஆண்டவராகிய இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டதனாலே அந்த ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணி இருக்கிறான். இயேசு அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி உலகத்தில் உள்ளவைகள் இயேசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சமாதானம் உண்டாயிற்று. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமாய் இருக்கிறதற்கு ஆண்டவர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி இருக்கிறான். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடிய சாத்தான் உண்டு. மனிதர்கள் மூலமாகவும் அவன் கிரியை செய்யலாம். சமாதானத்தை இழந்து போகக்கூடாது. இயேசு தன்னுடைய ரத்தத்தை கரியமாக சிலுவையிலே செலுத்தி அந்த சமாதானத்தை சம்பாதித்து தந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் என்னிடத்திலே உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமாதானத்தை பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 119ஆம் சங்கீதம் 165ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய வேதத்தை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்துல சமாதானமாய் நாம் வாழுகிறதை விரும்புகிறான், எதிர்பார்க்கிறான். அந்த சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கிறதற்கு கர்த்தருடைய வேதத்தை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நேசிக்கிறவர்கள் அதை தியானிப்பார்கள், அதை வாசிப்பார்கள், அதை தியானிப்பார்கள், அதை கைக்கொள்வார்கள். அவருடைய வாழ்வில் தெய்வீக சமாதானம் பரிபூர்ணமாக உள்ளத்தை நிரப்பி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அவர்களை காத்துக் கொள்ளும் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அதனால இந்த உலகத்தில் உள்ள எந்த ஆசீர்வாதத்தை விட, எந்த பணத்தையும் பொருளையும் சொத்தையும் வீட்டையும் விட மிக உயர்ந்த ஆசீர்வாதம் தான் சமாதானம். இந்த உலகத்துல நமக்கு என்ன இருந்தாலும் சமாதானம் இல்லை என்று சொன்னா அவைகளை அனுபவிக்க முடியாது. தேவன் நமக்கு கொடுக்கிற எல்லா நன்மைகளை நாம் அனுபவிக்கிறதற்கு தேவனுடைய சமாதானம் நமக்கு அவசியமானதாக இருக்கிறது. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது இந்த தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை எப்படி நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, இங்க வேதம் சொல்லுகிறது, இலவசமாய் தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற சமாதானம் எல்லாம் இலவசம் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்திலே சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 6-7 வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திர
ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களையும் உங்களுடைய சிந்தனைகளையும் நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் தேவையில்லாம கவலைப்படக்கூடாது. இந்த உலக வாழ்வுக்காக நம்ம கவலைப்படக்கூடாது. எல்லாத்தையும் தேவனிடத்தில் அறிவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லும் போது தேவன் நமக்கு உதவி செய்கிறான். தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவைகளை சந்திக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில நமக்கு உதவிகளை அனுப்புகிறான். நம்முடைய துக்கத்தை மாற்ற, நம்முடைய மனபாரங்களை மாற்ற, நம்முடைய கவலைகளை மாற்ற, எந்த காரியத்திலே நாம் துக்கப்படுகிறோமோ, எந்த காரியத்திலே நாம் கவலைப்படுகிறோமோ, எந்த காரியத்திலே நாம் வேதனையோடு இருக்கிறோமோ, அதிலிருந்து நமக்கு நிவாரணம் உண்டு பண்ணி நம்மை ஆசீர்வதிக்கிறவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அப்படியே தேவ சமாதானத்தை மாத்திரம் கொடுக்கிறவர் அல்ல, தேவனுடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிறைத்து ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் முதலாவது சமாதானமாக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அதை விரும்ப வேண்டும். தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளுகை செய்யணும். அல்லேலூயா. குடும்பத்திலே சமாதானம் இருக்கணும், வீட்டிலே சமாதானம் இருக்கணும், பிள்ளைகளுடைய சமாதானம் இருக்கணும், புருஷர்கள் மனைவிகள் சமாதானமா இருக்கணும். எல்லா இடங்களிலேயும் சமாதானமா இருக்க ஆண்டவர் இந்த நாட்களில் விரும்புகிறார். சமாதானத்துக்கு காரணமா இருக்கிறார் என்று பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. இயேசு சமாதானத்துக்கு காரணம். ஆண்டவருக்கு சொல்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் சமாதானமா இருந்து உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க பழக வேண்டும். அல்லேலூயா. அந்த வசனம் சொல்லுகிறது, உத்தமனே என்ன சொல்லுகிறது? நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து. அல்லேலூயா. அவனுடைய முடிவு சமாதானம். உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து. செம்மையானவர்கள் என்றால் யார்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான்? 112ஆம் சங்கீதம் 1-2 வசனத்தை வாசிக்கிறோம். செம்மையானவர்கள் யார்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இங்கே வசனம் சொல்லுது, செம்மையானவர்கள் சொன்னாலையா? அவர்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிறவர்கள் செம்மையானவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் 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 பிரியமாக இருக்க வேண்டும். தேவ கட்டளைகளிலே நாம் மிகவும் பிரியமாக இருப்போமானா தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததியும் நம்முடைய சந்ததியின் சந்ததியையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். 2ஆம் வசனம் சொல்லுது, அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அவனுக்கு சந்ததி வளர்த்திருக்கும். பூமியில் உள்ள அல்லேலூயா. இந்த பூமியில நாம் வாழுகிற நாள் வரையிலும் நாம் நம்முடைய தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். 3ஆம் வசனம் சொல்லுது, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கணும். தேவ பிள்ளைகள் செம்மையானவர்களுடைய வீட்டில் என்ன இருக்கும்? தீமை இருக்காது. செம்மையானவருடைய வீட்டுல ஆண்டவருக்கு சொல்றோம், துக்கம் இருக்காது, வேதனை இருக்காது. செம்மையானவருடைய வீட்டுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடக்கும் போது தேவன் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய எதிர்காலம் எல்லா சூழ்நிலையிலையும் ஆசீர்வாதமாக இருக்கிறதற்கு கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவான். நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய சந்தானங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். சந்தானம் யாரு? நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு சொல்ற 3 தலைமுறை வரையிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து தங்கும். குடும்பங்கள்ல அந்த ஆசீர்வாதம் தங்கணும். நம்முடைய வீடுகளில் ஆசீர்வாதம் தங்கணும். நம்ம பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிக்கிற ஆசீர்வாதங்கள் தங்கணும். அப்படி நாம் ஆசீர்வாதமா இருக்க தேவன் நமக்கு
நமக்கு இந்த நாட்களை கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு சொல்லுவோம். என்னுடைய காரியம் இது முக்கியமான காரியத்தை குறித்து ஒரு 3 காரியம். உத்தமனை குறித்து தேவனுடைய பிள்ளைகள் உத்தமர்களாக நாம் வாழுகிறதற்கு ஆண்டவர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. உத்தமர்களை குறித்து ஒரு 3 காரியத்தை பேசி தெரிவிக்கும்படி விரும்புகிறேன். உன்னத பாடலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உன்னத பாடலுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், கர்த்தர் நம்மை பார்த்து உத்தமியே நீ ஒருத்தி என்று சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசிங்க. என் உத்தமியே, என் உத்தமியே, ஒருத்தியே, அவர் என் தாய்க்கு நீ ஒருத்தியே, என் உத்தமியே நீ ஒருத்தியே. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து நீ ஒருத்தியே உத்தமி என்று சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கையை காணப்பட வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மை பார்த்து உத்தமியே நீ ஒருத்தியே உத்தமி என்ற ஒரு வார்த்தை நாம் கேட்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றணும். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் எந்த அளவுல பின்பற்றுகிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை மேன்மைப்படுத்துவார், கனப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், உயர்த்துவார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கை மகிமையானதாக இருக்கும், ஜெயமானதாக இருக்கும், வெற்றியுள்ளதாக இருக்கும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது நாம் கர்த்தருக்கு மட்டும் சொந்தமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உத்தமி நீ ஒருத்தியே உத்தமி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவருக்கு நாம் சொந்தமானவர்களாக நாம் ஆண்டவருக்கு சொல்கிறோம். இந்த உலகத்தினுடைய கரையற்ற திரையற்ற ஒரு வாழ்வு வாழ வேண்டிய அவசியத்தை ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். உத்தமி என்று சொன்னால் ஆண்டவருக்கு சொல்கிறோம், பூர்ணமாக்கப்பட்ட ஒரு வாழ்வுதான் உத்தமம். அல்லேலூயா. அவர் பூரணர் அடைய வேண்டிய அவசியம். தேவன் ஆண்டவருக்கு சொல்கிறோம், பூரணமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் சேர்த்து கொள்ளும்படி இயேசு மறுபடியும் பூமியில வரப்போகிறார். அதுபடினாலே நாம் இந்த நாட்களில் ஆண்டவருக்கு சொல்கிறோம், பூரணமாக்கப்படுகிற அனுபவத்தை அடைந்து கொள்வதுதான் உத்தமம். உத்தம வாழ்வு, உத்தமையே அடைக்கக்கூடிய அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செவிகளை கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு பொதுவாக ஸ்திரீகள் புருஷர்கள் தங்களை மெச்சிப்படுத்தி பேசுகிறதை விரும்புவாங்க. ஆண்டவருக்கு சொல்கிறோம், அவங்க காரியத்தை செய்யலாம், அதை குறித்து மேன்மை பாராட்டி பேசுகிறதை விரும்புவார்கள். அப்படி பேசினா அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஆண்டவருக்கு சொல்கிறோம். அப்ப இந்த பகல் காலத்தில் ஆண்டவர் நம்மை பார்த்து உத்தமியே நடக்கிறார். அல்லேலூயா. ஒருத்திதான் உத்தமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். தேவனுக்கு முன்பாக எல்லா காரியத்திலையும் உத்தமர்களாய் இருக்க வேண்டும். உத்தமமாய் நாம் வாழ வேண்டும். உத்தமமாய் நாம் வாழ வேண்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? 19ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தை வாசிங்கள். எப்போ நான் உத்தமர்களாக மாறுவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறதுனால ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறது, துணிகரமான பாவங்களுக்கு நம்மை விலக்கி காத்தல். அப்படின்னா ஆண்டவருடைய சம்பத்தில் ஏற்படுத்தும் ஒரு ஜெபம் கிருபை நமக்கு வேண்டும். இங்கே சங்கீதக்காரர், இது தாவீது சங்கீதம். தாவீது சொல்லுகிறான், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி ஆகும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில சில காரியங்கள் பாவம் என்று அறிந்தோம், இதை செய்யக்கூடாது என்று அறிந்தோம், இப்படி நடக்கக்கூடாது என்று அறிந்தோம், இப்படி பேசக்கூடாது என்று அறிந்தோம், இது சரியானது அல்ல என்று அறிந்தோம். அந்த தவறானதை செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில துணிகரமானவர்களாக மாறுகிறோம். அப்ப தேவன் அதை வெறுக்கிறான். தேவன் அதில் பிரியம் கொள்ளுகிறதில்லை.
அதனால தேவனுடைய பிள்ளைகள் துணிகரமான பாவத்திலிருந்து நம்மை நாம் விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில இந்த துணிகரமான பாவம் நம்மளை ஆளுகை செய்ய இடம் கொடுக்கக்கூடாது. துணிகரமா எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், சவுலை குறித்து சவுலை தேவன் ராஜாவாக உயர்த்தினார். இந்த சவுல் ஆண்டவர் சொல்ற அமலேக்கை அழிக்கபடியாக கர்த்தர் அனுப்பின போது அமலேக்கை அழிக்காம அதுல முதல் தரமான எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு வந்தான். அங்கே அந்த அமலேக்கினுடைய ராஜாவாகிய ஆகாரை கூட கொல்லாம கொண்டு வர எல்லாத்தையும் பட்டைய கருத்தினாலே அழித்து விடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி அனுப்பினார். ஒன்னை மீதி வைக்காத, எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னாரு. ஆண்டவருக்கு சொல்கிறான். அப்படியே ஆண்டவர் சொல்லியும் சவுல் என்ன பண்ணான்னா அதுல முதல் தரமான காளைகளை ஆடுகளை எல்லாம் பிடித்து கொண்டு வந்தான். வந்தது மாத்திரமல்ல, அவன் சாமுவேலை பார்த்து சொன்னான். ஆண்டவருக்கு சொல்கிறான். ஆண்டவர் அவன் சவுல் சொல்லும்போது சொன்னான், அவன் துணிகரமாய் போய் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி, அது மாத்திரம் அல்ல, கர்த்தருக்கு பலியை செலுத்தினான். தேவனுடைய பிள்ளைகள் அறியணும், சாமுவேல் சொல்லி அனுப்புகிறான், 7 நாள் எனக்காக காத்திரு, நான் வருமளவு காத்திரு என்று சொல்லி அனுப்புகிறான். அப்படியே 7 நாள் முடிகிற நேரத்துல ஆண்டவருக்கு சொல்கிற சவுல் வருகிறான். அப்படியே சாமுவேல் வருகிறான். சாமுவேல் வரும்போது சவுல் அதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு பலி செலுத்தினான். ஏன்னா பலி செலுத்த வேண்டிய காரியம் சவுலுக்குரியதல்ல, பலி செலுத்துகிறது ஆசாரியனுக்குரியது. அந்த ஆசாரியனுக்குரிய காரியத்தை பணிய இவன் எப்படி செய்தான்? துணிகரமாய் செய்தான் என்று பைபிள் சொல்லியது. துணிகரமாய் செய்ததுனால தேவன் சவுலை ராஜ்யபாரத்தை விட்டு நீக்கி போட்டான். தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில துணிகரமாக எந்த காரியத்தை செய்கிறோமோ அதனால நம்முடைய மேன்மையை நாம் இழந்து விடுகிறோம், நம்முடைய கனத்தை நாம் இழந்து விடுகிறோம், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஸ்தானத்தை நாம் இழந்து விடுகிறோம், தேவன் கொடுத்திருக்கிற மகிமையை நாம் இழந்து விடுகிறோம். அதனால இப்ப தாவீது ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறார், ஆண்டவரே துணிகரமான பாவத்தை என்ன செய்ய என்னை விலக்கி விடும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விட்டாலும், அல்லேலூயா, அவைகள் என்ன செய்யக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடாது, அவைகள் என்னை ஆளுகை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறான். அப்படி ஜெபித்ததுனால அந்த வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிற, அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். அல்லேலூயா. அவர் தேவனுடைய அழைக்கிறோமோ உத்தமம் என்று சொன்னா எந்த பாவமும் நம்மை அடிமைப்படுத்தக்கூடாது, எந்த பாவத்துக்கும் நாம் அடிமைப்பட்டு போகக்கூடாது. தேவன் விரும்பாத எந்த காரியமும் நம்மை அடிமைப்படுத்தி அது நம்மை ஆளுகை செய்யக்கூடாது, நம்முடைய சுய இஷ்டத்தின்படி நாம் ஆடக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உத்தமி நீ ஒருத்தியே உத்தமி. அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில நாம் எப்பொழுதும் உத்தமிகளாக இருக்கணும், உத்தமர்களாக இருக்கணும். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்கு சொல்லுகிற துணிகரமான பாவம் நம்மிலே ஒட்டி கொள்ள கூட நம்ம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. துணிகரமான பாவம் நம்மிலே ஒட்டி கொள்ள கூட என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்க கூடாது. 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் யாரை கேட்டுக் கொண்டிருக்கிறார்னா தேவனுடைய மகிமையை நம்மிலே வெளிப்படுத்த, தேவனுடைய வல்லமையை நம்மிலே வெளிப்படுத்தும்படியாக ஆண்டவர் நம்மை தேடுகிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்திலே ஆண்டவருடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்காக, அந்த வல்லமையை நம்முடைய பெருகப்படுகிறதற்காக நான் இந்த உலகத்திலே ஜெயத்தோடு வாழணும். அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. எந்த காரியத்திலே நாம் விழித்து போகக்கூடாது, அடிமைப்பட்டு போகக்கூடாது. அதனால ஆண்டவர் நம்மள வைக்கிற அவருடைய பெரிய வல்லமை, அவருடைய பெரிய கிருபையை, அவருடைய பெரிய அபிஷேகத்தை நம்மள வைத்து நம்மை ஜெயமாய் நடத்துகிறதற்கு தேவன் விரும்புகிறான். ஆண்டவருடைய பிள்ளைகள் அதை அறிந்து விட வேண்டும். ஆண்டவர் யாரை தேடுகிறான் என்று
ஆண்டவருடைய வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமானதா இருக்கும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணுகிறதற்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை தேடுகிறது. நம்முடைய கண்கள் தேடிக்கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளை தேடிக்கொண்டிருக்கிறான். யார் உத்தமமாய் வாழ்கிறது, யார் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுகிறார்கள், யார் உத்தமமாய் ஆண்டவரை சேவிக்கிறார்கள், ஆண்டவருக்காக எவ்வளவு இந்த அளவுக்கு உத்தமம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்கிறத அறிந்து கொள்வதற்கு ஆண்டவருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரை பற்றி? தம்மை பற்றி, தேவனை பற்றி, தேவனுக்காக, தேவனுடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் நம்மை பற்றின உத்தமம், தேவனை பற்றின உத்தமம் அப்படின்னா தேவனுக்காக மாத்திரம் வாழுகிற ஒரு உத்தமம் வாழ்வு. அல்லேலூயா. அவர்கள் மேல தன்னுடைய வல்லமையை ஆண்டவர் அளவில்லாமல் தந்து நடத்துவான். தேவனுடைய வல்லமை அளவில்லாமல் நமக்கு கொடுக்க அவருடைய கண்கள் நம்மை தேடிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவருக்கு சொல்கிறோம். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை மிகவும் 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 மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறான். ரூத்தை குறித்து நீங்க வேதத்துல படிச்சு பார்த்தீங்கன்னா, ரூத்தினுடைய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்துல நாம் படிக்கும்போது, உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன்னுடைய பிந்தின நற்குணம் உத்தமமானது என்று போவாஸ் வர்ணிக்கிறான். ஆசிக்க மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது. அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாலே நல்ல காரியங்கள் நிறைய செய்திருக்கலாம், நிறைய நன்மைகள் செய்திருக்கலாம், நிறைய உபகாரங்கள் செய்திருக்கலாம், ஆண்டவருக்கு சொத்து அநேகருக்கு ஆதரவாக இருந்திருக்கலாம், உதவி செய்திருக்கலாம், நம்முடைய நன்மைகளை பிறருக்கு உதவியாக கொடுத்திருக்கலாம், தானமாக கொடுத்திருக்கலாம், ஆண்டவருக்கு சொல்கிறோம். ஆனா இங்க வசனம் சொல்கிறது, ஒரு முந்தின நற்குணத்தை பார்க்கிறோம், அவர் நம்முடைய நல்ல குணங்களில் எப்படி இருக்கணும், நல்ல குணத்துல உத்தம குணமா இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நல்ல உத்தம குணத்தோடு ஆண்டவர் சேவிக்கணும். ஆண்டவரை பார்க்கும்போது முந்தின வாழ்வை அல்ல, பிந்தின வாழ்வை பார்க்கும்போது, இப்ப வாழ்கிற வாழ்வை பார்க்கும்போது ஆண்டவர் நம்மை பார்த்து புகழணும். ஆண்டவருக்கு சொல்ற உத்தமியே, நீ ஒருத்தியே உத்தமி என்று சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை காணப்படுமானா, ஆண்டவருக்கு சொல்ற முந்தின குணம் அல்ல, முன்னேறான் நல்லா வாழ்ந்தேன், முன்னேறான் செம்மையா இருந்தேன் அல்ல, ஆண்டவருக்கு சொல்றோம் பிந்தின வாழும் நம்முடைய உலக ஓட்டம் அப்படிங்கிறது வரையிலும் நல்ல குணமுள்ளவர்களாக நம்முடைய நல்ல குணம் இருக்கும், நல்ல சுவாமி இருக்கும், கெட்ட சுவாமி இருக்கக்கூடாது, கெட்ட குணம் இருக்கக்கூடாது. அதையெல்லாம் அழித்து நாம் ஜெயம் பெறுகிற கிருபையை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். அல்லேலூயா. அப்படி தேவனுடைய பிள்ளைகள் நற்குணசாலிகளாக இருக்கணும். அல்லேலூயா. நீங்க எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 36:12 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் முந்தின சீரை பார்க்கிறோம், உங்களுக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வேன். அல்லேலூயா. எசேக்கியேல் 36:12 பின்பகுதியில முந்தின சீரை பார்க்கிறோம், உங்களுக்கு நற்சீர். ஏன்னா நான் ஆண்டவருடைய பார்வையில உத்தமையாய் இருக்கும்போது, உத்தமர்களாய் இருக்கும்போது ஆண்டவர் நற்சீர் உண்டாக செய்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க, எவ்வளவு பெரிய சந்தோஷம். நற்சீர், நமக்கு நற்சீர் உண்டாகும்படி செய்வார். அவ்வளவு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால தெய்வ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை உத்தமமாய் காத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக வைராக்கியமாய் இருக்கும்போது, வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில நல்ல நல்ல ஆசீர்வாதங்களை, நிறைவான சந்தோஷத்தை, நற்சீர் உண்டாகிறதாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வை பெருக பண்ணுவார். அல்லேலூயா. ஏமாய் வாழ வைப்பார், சந்தோஷமான வாழ்வு வாழ முடியும், எப்பொழுது வெற்றியான வாழ்வு வாழ முடியும். நம்முடைய வாழ்க்கை நற்சீர் உண்டாகும். ஆண்டவருக்கு சொல்கிறோம், நல்ல வாழ்க்கையை ஆண்டவர் தந்து நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார். அல்லேலூயா.
ஆண்டவருக்கு சொல்கிறோம். இதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனுஷி வேதத்திலே காணப்படுகிறது. யோபுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது யோபுவை பார்த்து அவன் மனைவி அவனை பார்த்து நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாயிருக்கிறீரா அப்படின்னு இந்த யோபனுடைய மனைவி யோபை பார்த்து கேட்கிறான். அப்போ ஒரே வீட்டுல 2 பேர் இருக்கிறாங்க, புருஷன் மனைவியும். இவர்கள் 2 பேருக்குள்ளேயும் 2 வித்தியாசம் இருக்கிறதை இந்த வேதம் நமக்கு சொல்கிறது. யோபனுடைய வாழ்க்கையில் என்னென்ன இழந்தாரோ அதே இழப்புதான் யோபனுடைய மனைவிக்கு உண்டானது. அதே இழப்புதான் 2 பேருக்கும். பைபிள் சொல்லுகிறது 2 பேரும் ஒன்றாயிருக்கிறார்கள், ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற ஒரு குடும்பம் இப்போ யோபு எல்லாம் இழந்த போதிலும் கர்த்தர் கொடுத்தான், கர்த்தர் எடுத்தான் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். வேண்டாம், இந்த வேதம் சொல்லுகிறபடி நீ ஒருத்தியே உத்தமி என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில யோபனுடைய வாழ்க்கை எல்லாம் இழந்தாலும், உலகத்திற்குரிய நன்மைகள் இழந்தாலும், உலகத்திலிருந்து கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை இழந்தாலும் ஆண்டவரை இழக்கிறதற்கு யோபு விரும்பவே இல்லை. யோபனுடைய வாழ்க்கை அவன் இப்பவும் உத்தமனாயிருக்கிறார். அல்லேலூயா. அதை பார்த்த மனைவி என்னமா ஆண்டவரை சேவிக்கணும், இன்னும் ஆண்டவரை ஆராதிக்கணும், இன்னுமா ஜபம் சொல்லி போனோம் அப்படின்னு சொல்லி யோபு எண்ணிக்கிறது போல இந்த வார்த்தை காணப்படுகிறது. இன்னும் உங்களுடைய உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறீர்களா அப்படின்னா யோபு தன்னுடைய உத்தமத்திலே உறுதியாக இருந்தார். நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்திலே சில நன்மைகள் நம்ம இழந்து போகலாம், உலகத்திலே சில ஆசீர்வாதங்களை இழந்து போகலாம். ஆனா எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிற கர்த்தரை இழந்து போகக்கூடாது. எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கு காரணமாக இருக்கிற தெய்வத்தை இழந்து போனால் நம்முடைய வாழ்க்கை கேட்டு போனது போல மாறிவிடும். ஆனா யோபு அதை இழக்க விரும்பவில்லை. யோபனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நன்றாய் அறிந்திருந்தான். யோபுடைய புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோபுடைய புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். என் ஆவி பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கே. என் ஆவி என்னை விட்டு பிரிய மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலகே. அப்ப தேவனுடைய ஒரு தீர்மானம் யோபனுடைய வாழ்க்கையில அவர் தீர்மானத்தோடு வாழ்ந்தார். யோபனுடைய மனைவி இன்னுமா உம்முடைய உத்தமத்திலே இருக்கிறேன் என்று கேட்கும்போது அப்போதும் யோபு தன்னுடைய உத்தமத்திலே இருந்தார். ஆண்டவருக்கு சொல்கிறான். 2வது யோபு தன் சிநேகிதர்களை பார்த்து சொல்கிறான், என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்திலே நான் நடப்பேன். அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் நானும் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்பீர்களேனா கர்த்தர் உங்களை இன்னும் மேலும் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். அல்லேலூயா. ஆண்டவர்களை கனப்படணுமானா எந்த சோதனைகளின் நடுவிலேயும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் இருக்கிற ஒரு திருப்பிய தேவ பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு சொல்கிறோம், நாம் அறிக்கிறது வரையிலும் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுவேன் என்று யோபு தீர்மானம் எடுத்திருந்தான். ஆண்டவருக்கு சொல்கிறோம், எல்லாம் இழந்து போனாலும் இந்த சரீரம் தோல் முதல் எல்லாம் அழகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன் என்ற நம்பிக்கை யோபுடைய வாழ்க்கையில யோபுடைய புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 26-27 வசனங்களில் நாம் படிக்கிறோம். அப்படியான தேவ பிள்ளைகளே, அந்த நம்பிக்கை யோபு விட்டு பிரியல. ஆண்டவர் சொல்கிறார் 42ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது யோபு சொல்லுகிறான், நான் கேள்விப்பட்டிருந்தேன், நான் இப்பொழுதோ உம்முடைய கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான், உத்தமமாய் ஆண்டவரை சேவித்தான். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில உலக இழப்புகள் நம்மை தேவனுடைய உத்தமத்தை விட்டு பிரிக்கவே கூடாது. உலகத்தில் வருகிற எந்த கஷ்டங்களும் பாடுகளும் தேவனை விட்டு நம்ம பிரிக்க கூடாது. அப்படி நாம் கர்த்தரை உத்தமமாய் உறுதியாய் நாம் பின்பற்றுவோம். நமக்குள்ள நம்பிக்கை
என் சொந்த கண்ணாலே அவரை பார்ப்பேன் என்று சொன்னா 42 ஆண்டவர் சொல்றான், இப்பொழுது நான் அவரை பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை குறிக்கிறார். அல்லேலூயா. 40 நாள் இயேசுவை பார்ப்போம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இப்ப நான் உங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறோம், ஆனா சீக்கிரத்தில் ஒரு நாள் இயேசுவை நான் பார்ப்போம். அல்லேலூயா. பார்ப்பேனே என் நேசரை நான் பார்ப்பேன் நானோ நாள் பார்ப்பேனே என் நேசரை நான் பார்ப்பேன் நானோ அல்லேலூயா. நம்பிக்கையோடு வாழ்ந்தாங்க. உத்தமம் என்று சொல்லும்போது உலகத்தில் எந்த பாவத்துக்கும் அடிமைப்பட்டு போகாதபடி, எந்த தீமையிலும் அகப்படாதபடி தேவனுக்கு பிரியமானதை செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யும். பாருங்க, எல்லாம் இழந்து குடும்பத்தில் எல்லாம் இழந்து இருக்கிற நேரத்திலையும் ஆண்டவர் யோபு மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தார். யோபு ஆண்டவர் சொல்றார், பாடுகள் நிறைய இருக்கிற நேரத்துல கூட தன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டான் என்று சொல்றார். அவன் சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்டதுனால கர்த்தர் என்ன செய்தார்? உடனே அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவர் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்வில் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றி வாழ்ந்தா எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றி எப்ப வேணும்னாலும் நம்ம அற்புதம் செய்யலாம். யோபு 42:12 சொல்லப்பட்டிருக்கிறது, யோபு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கலாம் அவனுடைய பின்னணி ஆசீர்வதித்தான். 2 மடங்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நேர்மை இருந்ததை விட டபுள் மடங்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தான். அப்ப தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறதுனால இழப்பு அல்ல, நஷ்டம் அல்ல, வேதனை அல்ல, துக்கம் அல்ல, சஞ்சலம் அல்ல. தற்காலத்தில் வருகிற பாடுகள் நமக்கு கஷ்டமா தான் தோணும். ஏன்னா அதுல நம்ம பழகணும். பாருங்க, இப்போ நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகளை கண்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, வேற ஒரு தப்பு பண்ணி கண்டிச்சிருக்காங்க, அது அவர்களுக்கு சந்தோஷமா இருக்காது, அவர்கள் சந்தோஷப்பட மாட்டாங்க. ஏன்னா இருந்து கண்டிக்கிறாங்க பிள்ளைகளுக்கு அப்போ புரியும். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப பெற்றோரை வச்சு அவங்க நல்ல அபிப்பிராயம் சொல்ல மாட்டாங்க. எப்போ அடிச்சுட்டே இருக்கிறீங்க, எப்போ திட்டிகிட்டே இருக்கிறீங்க, எப்போ ஏசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு, எப்போ குறை சொல்லிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. பைபிள் சொல்றது எபிரேயர் 12:6 தகப்பன் சிட்சியால் புத்திரனோ, தகப்பன் சிட்சியால் புத்திரனோ. தகப்பன் எதுக்கு சிட்சிப்பான்? தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும், அதுக்காக சிச்சை. அல்லேலூயா. தன்னுடைய பிள்ளை கெட்டு போகக்கூடாது, தன்னுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் எங்கும் நிமிர்ந்து இருக்கணும். எல்லா இடங்களிலையும் அந்த பிள்ளையை வெற்றியுள்ளவர்களாக வாழணும், உத்தமர்களாய் வாழணும், ஜெயமாய் வாழணும். அதுக்காக தான் தகப்பன்மார் தாய்மார் பிள்ளைகளை சிக்ஷிக்கிறாங்க. அதை பிள்ளைகள் புரிந்து கொண்டாங்கன்னா பிள்ளைகளுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீதிமொழிகள் 14:3 சொல்றது, நீதிமொழிகள் 14:3 செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், துரோகிகளின் மாறுபாடோ செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும். அப்ப பாருங்க, செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை கேட்டது திரும்ப மாட்டாங்க, பாவத்துக்கு திரும்ப மாட்டாங்க, பொய்க்கு திரும்ப மாட்டாங்க. அந்த செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும், முடிவு பரிகத்தை நடத்தும், மகிமையை போய் சேருகிறது வரையிலும் செம்மையானவர்களுடைய உத்தமம் அவர்களை நடத்தும் பைபிள் சொல்றது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பைபிள பாருங்க, ஆண்டவர் சொல்றான், ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி நிலங்களை மாற்றுவார்.
நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நீங்க இருக்கும். எப்படி இருப்பீங்கன்னு அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களை நீங்க ஆண்டவர் உத்தமம் உங்களை காத்துக்கொள்ளும், உத்தமம் உங்களை நேர்மையானவர்களாக நடத்தும், உங்களுடைய வாழ்க்கை செம்மையானவர்களாக இருப்பீர்கள். அப்பொழுது கர்த்தரே உங்களை நடத்துவான். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், உங்களுடைய சரீரம் புஷ்டியாக இருக்கும், எலும்புகளுக்குள்ள பலன் இருக்கும், சமாதானம் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை நேர்மாற்றமான தோட்டத்தை போல ஒரு குடும்பம் உங்க குடும்பம் இருக்கும். அல்லேலூயா. நேர்மாற்றமான தோட்டத்தை போலவும் பத்தாத நீரூற்றை போலவும் கர்த்தர் நடத்தும் போது நம்முடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவருக்கு சொல்கிறோம். நீங்க என்னாகும் 24ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை படிச்சு வந்தீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. ஆண்டவருடைய வசனம் சொல்ற 24-5-6 வசனம். யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே, வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போல, கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போல, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போல இருக்கிறது. சந்தன மரம் வாசனை கொடுக்கும். அல்லேலூயா. சந்தன மரத்தை செதுக்க அது வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதுபோல தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களில் தெய்வீக வாசனை வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நடத்துகிற குடும்பங்களில் உத்தம ஜீவனம் செய்கிற குடும்பங்கள் வாசனை கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அது என்ன வாசனை? தெய்வீக வாசனை. அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சோதனை நம்முடைய உத்தமமே நம்மை நடத்துவோம். ஆண்டவருக்கு சோதனை அந்த நீதிமொழிகள் 14:3 மறுபடியும் வாசிங்கள். நீதிமொழிகள் 14:3 செம்மையானவருடைய உத்தமம் அவர்களை நடத்தும். செம்மையானவருடைய உத்தமம் உங்களை ஆண்டவருக்கு சோதனை வாசனை உள்ள ஒரு வாழ்வு வரையிலும் உங்களை நடத்தும். அல்லேலூயா. கர்த்தரே உங்களை நடத்துவான். கர்த்தரே உங்களோடு இருப்பான். ஆண்டவருக்கு சோதனை நீங்க பரவி போகிற ஆய் போல உங்களுடைய வாழ்வு இருக்கும். ஆண்டவர் சொல்கிற நாற்றங்களிலே நட்டிருக்கிற சந்தன மரத்தை போல நீங்க வாசனை உள்ள வாழ்வு வாழ்ந்து கொண்டே இருப்பீங்க. அதுதான் உத்தமர்களுக்குள்ள மேன்மை. ஆண்டவருக்கு சொல்கிறோம். அதனால என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன் யோகு சொன்னது போல என் ஆவி பிரிவி மட்டும் என் உத்தமத்தை விட்டு நான் விலகேன். தேவனுடைய பிள்ளைகள் உத்தமம் ஆண்டவரை பார்த்து சொல்லணும். என் பிரியமே நீ உத்தமி என்று சொல்லணும். இரண்டாவது ஆண்டவருக்கு சொல்கிறோம். பரலோகத்துக்கு போய் சேர்கிறவர்கள் உத்தமர்கள். எங்க போய் சேருங்க? பரலோகத்துக்கு போய் சேர்கிறவர்கள் உத்தமர்கள். ஆசிக்க ஆண்டவருக்கு சொல்கிற சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 1-2 வசனம். கர்த்தாவே, யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. பொய் பேசுகிறவன் எங்க போறதில்ல? பொய் பேசு வெளிப்படுத்துறது 22:8 சொல்லியிருக்கு. அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள். அப்ப இங்க மனதார என்ன பேசணுமா? மனதார சத்தியத்தை உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறதை தவிர வேற நம்முடைய வாழ்க்கையில் வரவே கூடாது. அப்போ மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறோம். அப்ப பரலோகத்துல போனோம்னா ஆண்டவருக்கு சொல்கிறோம் உத்தமனாய் நடக்கணும். இரண்டாவது சொல்லப்படுறது நீதியை செய்யணும். நீதியை நடப்பிக்கணும். நீதியை நடப்பிக்காம நம்ம பரலோகத்துக்கு போகலாம்னு நினைக்கவே கூடாது. ஆண்டவருக்கு சொல்றேன் அது நீதிமானுடைய ராஜ்யம் பைபிள் சொல்றது. பரலோகம் யாருடைய ராஜ்யம்? நீதிமானுடைய ராஜ்யம். ஆண்டவருக்கு சொல்றேன். அதனால நீதியை நடப்பித்து மனதார என்ன செய்யணும்?
யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான். அப்படி பரலோகத்துல இயேசுவோடு கூட வாசம் பண்ண தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவோடு சேர்ந்தே இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதென்ன ஆனந்தம். ஓ இயேசுவோடு சேர்ந்தே இருப்பதென்ன பாக்கியம், இயேசுவிற்காய் ஜீவிப்பதென்ன ஆனந்தம். ஆசையின்றும் எந்த நலம் பெருகிடுவே. ஓ ஆசையின்றும் எந்த நலம் பெருகிடுவே. ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சித்திடுவே. ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சித்திடுவே. ஓ இயேசுவோடு இயேசுவிற்காய் ஜீவிப்பதென்ன ஆனந்தம். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகள் அவரோடு கூட இருக்கிறது யார் இருப்பாங்கன்னா, உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர்கள் தானே. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவ பிள்ளைகள் வாழ வேண்டும். பிலிப்பியர் 4:3 வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 4:3 வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாக இருக்கும்படியும் உன்னை வேண்டிக் கொள்கிறேன். சுவிசேஷ விஷயத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவருடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இங்கே வேதம் சொல்கிறது உத்தம கூட்டாளி என்று சொன்னா சுவிசேஷ விஷயத்தில் வந்து வருகிறவங்க. எதில் வந்து வருகிறவங்க? சுவிசேஷ ஊழியத்தில் வந்து வரணும். ஊழியக்காரர்களோடு சேர்ந்து ஊழியங்களில் வந்து வருகிறவர்கள் தான் உத்தம கூட்டாளியாக தேவனுடைய பார்வையில அவருக்கு கூட்டாளியாக இருக்கிற பாக்கியம் யாருக்குன்னா, ஆண்டவருக்கு சொல்கிறோம் சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்கள். அல்லேலூயா. அவருடைய பேர் எங்க எழுதியிருக்கோம்? ஜீவ புஸ்தகத்துல. சில வேலை எங்க சபையில இருக்காது. அந்த நாட்கள் இடத்துல ஒருத்தர் கேட்டார், அந்த சபையில எல்லாரோட பேரும் இருக்காங்க. நாங்களோட பேரும் சபையில இல்லை. ஆண்டவருக்கு சொல்றோம் எப்படி அப்படின்னு கேட்டார். ஆண்டவருக்கு சொல்றோம் அல்லேலூயா. சபையில் உள்ளவங்களுடைய பேர் தான் பரலோகத்துல தான் இருக்கு. ஏன்னா அங்கதான் ஜீவ புஸ்தகம் இருக்கு. இங்க சில சபைகளில் புஸ்தகத்துல எழுதி வச்சிருக்காங்க. அந்த புஸ்தகம் பரலோகத்துக்கு வருமானம் போகாது. அல்லேலூயா. இந்த பூமியில தான் இருக்கும். இங்க பத்திரம் எடுத்து வச்சிருந்தா இங்க இருக்கும். அதனால பரலோகத்துல ஜீவ புஸ்தகத்துல பேர் எழுதப்படணும்னா உத்தமர்களாக இருந்து ஆண்டவருக்கு கூட்டாளிகளாக இருந்து இந்த பூமியில சுவிசேஷம் அறிவிக்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஜனங்களை கர்த்தருடைய வழிகளிலே நடத்தணும். பாவத்திலிருந்து ஜனங்களை ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றணும். சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து இருக்கிற ஜனங்களை பிரித்து தேவனுடைய அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு வரணும். அப்படிப்பட்டவர்கள் தான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய பேர் இருக்கும். தேவனுக்கு முன்பாகவும் அவர் உத்தமர்களாக காண முடியும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த நாட்களில் சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. நமக்கு தெரிஞ்சவர்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுனால சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? சுவிசேஷம்னா என்ன? இயேசு வரலாறு சொல்றது சுவிசேஷம்னா நல்ல வார்த்தைகளை சொல்கிறது தான் சுவிசேஷம். நல்ல வார்த்தை, ஜனங்களுக்கு நல்ல வார்த்தைகள். அது எந்த இயேசு கிறிஸ்து கர்ப்பமியில நல்ல வார்த்தைகளை சொல்லிதான் ஆண்டவர் சொல்ற சுவிசேஷத்தை அறிவித்தார். அதுபோல ஆண்டவர் சொல்கிறோம் இயேசு கர்ப்பமியில பிறந்த போதே எல்லா ஜனத்துக்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஆண்டவர் சொல்றார். அந்த நற்செய்தி தான் சுவிசேஷம். அல்லேலூயா. அப்ப இயேசு எல்லாருக்குள்ளும் பிறக்கிறது தான் நற்செய்தி. எல்லாருடைய இருதயத்திலே இயேசு பிறக்கிறது தான் நற்செய்தி. எல்லாருடைய இருதயத்திலே இயேசு வளர்கிறது தான் நற்செய்தி. எல்லாருடைய வாழ்விலே இயேசு உண்டாயிருக்க வேண்டும். பெருமையானவர்களாக இருக்கக்கூடாது. அது வந்து இயேசு கொடுப்பார். அல்லேனா சாத்தானே ரெண்டு பேரும் யாராயும் வராதுதான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சாயங்காலம் வாசிப்போம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14 17 வசனத்தை படிக்க. நீங்களும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷரில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்திலே வாசமாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார். அதே பிள்ளைகள் நம்முடைய இருதயத்தில் யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். இயேசு இருக்கிற வீட்டில் எப்படி நல்லா இருக்கும்? சந்தோஷம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. அவங்க வீட்டில் சந்தோஷம் இருக்கா? ஆண்டவர் சொல்கிறார். வீட்டில் சந்தோஷம் இருக்கணும். நம்ம உள்ளத்துல சந்தோஷம் இருக்கணும். சந்தோஷம் இருந்தா இயேசு இருப்பான் நம்ம இருதயத்தில். நம்ம இருதயத்தில் கசப்பு, பகை, வைராக்கியம், புறம்புறுதல், பொய் இதெல்லாம் இதில் யார் இருப்பான்? தான் வந்துருப்பான். ஆண்டவர் சொல்கிறார். அவனை கூப்பிட வேண்டாம், அவன் தானாகவே வந்துடுவான். ஆனால் இயேசு அப்படிலாம் வரமாட்டார். இதோ வாசற்படி நின்று கட்டுகிறேன், ஒருவன் திறந்தாதான் உள்ளவன். அல்லேலூயா. அதனால இயேசுனுடைய மார்க்கம் வேறு, சாத்தானுடைய மார்க்கம் வேறு. அதனால தேவனுடைய இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தினாலே நம்முடைய இருதயத்தில் யார் இருக்கணும்? இயேசு இருக்கணும். கொலோசியர் 1:27 நீங்க படிச்சீங்கன்னா பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையால் உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை அந்த ரகசியம். இது எல்லாருக்கும் வெளிப்படாது. யாருக்கு வெளிப்படணும்? பரிசுத்தவான்களுக்கு தேவன் வெளிப்படுத்த சித்தமான. கொலோசியர் 1:27 தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ள இருக்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் நமக்குள்ள இருக்கிறார். அதுதான் பெரிய வாக்கியம். அதுதான் பெரிய வாக்கியம். இந்த உலகத்துல எந்த ஆசீர்வாதத்தை விட, எந்த நன்மையை விட கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறது தான் பெரிய வாக்கியம். அவரே பெரிய பொக்கிஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனபடினால பாருங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. நானே இதுக்கு முன்னால சொல்லியிருக்கிறேன். ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா தன்னோட சேவிக்கிற 3 பேரை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டாரா? அல்லேலூயா. என்ன சொன்னாரு சொல்லுங்க பாப்போமே. என்ன கேட்டாங்க? 3 பேர் வந்து என்ன கேட்டாங்க? முதல்ல என்ன கேட்டாங்க? மனைவியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்டாங்க. ராஜா எங்களை கூப்பிட்டு உங்களுக்கு நீங்க விரும்புகிறத கேளுங்க, நான் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ஒன்னும் மனைவியார் சொன்னாங்க, நம்ம இப்படி என்னைக்கு நம்ம அடிமையா இருக்க முடியுமா? அதனால ஒரு 5 ஏக்கர் நிலத்தை கேளுங்க, அதுல நம்ம கிருஷி செய்து விவசாயம் செய்து நம்ம என்ன செய்யலாம், நல்ல பெரிய நாயகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மறுநாள் போய் ராஜாவுக்கு முன்ன நிற்கும் போது ராஜா கேட்கிறாரு, நான் எனக்கு என்ன செய்ய வேண்டும்? அப்போ அவர் சொன்னாரு, ராஜாவே எனக்கு 5 ஏக்கர் நிலத்தை நீங்க தயவாகி தரப்படி வேண்டுகிறேன். உடனே ராஜா பக்கத்தில் இருந்த மந்திரியை பார்த்து, இவருக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துருக்கேன். 5 ஏக்கர் நிலத்தை எழுதி வாங்கிட்டு அவன் ஆண்டவர் சொல்றார். 2வது மனுஷன் வந்தான். இப்ப 2வது மனுஷன் வந்தப்போ 2வது மனுஷன் அவனும் மனைவியிடம் போய் கேட்டான், என்ன செய்வது? நமக்கு 2
அங்க என்ன வேண்டிய இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றோம். மனைவியார் ஆலோசனை கொடுத்தாங்க. அப்போ நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் ராஜாவே பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ண வேண்டியிருக்கு, விவசாயம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவன் அவனுக்கு என்னாச்சு? கேட்டதான் கொடுத்தாங்க. மூன்றாவது மனுஷன் வந்தாங்க. மூன்றாவது மனுஷன் வந்து அவர் மனைவியார்கிட்ட கேட்கணும், சுயமா அவர் தீர்மானம் எடுத்தார். இல்லையா? மனைவியார்கிட்ட கேட்டா காரியம் நடக்கும். சில மனைவியார்கிட்ட சில காரியங்களை கேட்டா காரியம் நடக்காது. இப்போ இவர் போய் யோசித்தார், இவங்க 2 பேரும் இப்படி கேட்டு வாங்கினாங்க. இப்போ நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவருக்கு ஒன்றும் புரியாது. யோசித்ததே இல்லை. நாட்டுக்குள்ள வீடு இருக்கு, வீட்டு வெளிச்சம் கூட இல்லை, ஒரு வழி கூட இல்லை, மற்ற வழி தான் போகணும், ராத்திரி எல்லாம் போகிறது கஷ்டம். அப்போ ராஜாவை தன்னுடைய வீட்டுக்கு விருந்து வைக்கணும் அப்படின்னு யோசித்தேன். ஏன் நான் மனைவி மாறிட்ட கேட்ட அடங்காததுக்கு ராஜாவை வீட்டில் விருந்து வச்சு இருக்கிறதையும் எடுக்க போறேன். ராஜாவை இங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்கு. ராஜா எங்க வீட்டுல வந்தா அவ்வளவு நல்லா முடிஞ்சு வச்சு பின்ன நம்ம மழை இல்லைன்னா அவருடைய இப்படின்னு சில நினைப்பாங்க. ஆண்டவர் சொல்றோம், இது தேவ ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப அதனாலதான் சிலர்கிட்ட சில காரியங்களை சொல்லக்கூடாது சொல்றோம். ஆண்டவருக்கு சொல்றோம். அப்போ பாருங்க, இவர் தீர்மானம் எடுத்தார். ராஜாவை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போயிருக்கு. ராஜா என்னுடைய வீட்டுல வந்து 3 நாள் தங்க. எத்தனை நாள்? 3 நாள் தங்கணும். அப்போ மந்திரிகிட்ட கேட்டாரு, பாரு இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு நான் 3 நாள் தங்க போறேன், அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணேன். உடனே அந்த ராஜ்யத்துல எல்லா கடைகளும் வெல்கையெல்லாம் போச்சு, ரோடு போட்டாச்சு, வீடு போறது ரோடு. ராஜா தங்கி இருக்கிறது ராஜ அரண்மனை கட்டப்பட்டு, ராஜ தங்கி இருக்கிற வசதிக்கு ராஜ அரண்மனை என்னென்ன இருக்கிறதோ அதே போன்ற ஒரு அரண்மனை கட்டப்பட்டு அந்த அரண்மனையில ஆண்டவர் சொல்ற ராஜா போய் 3 நாள் குடியிருக்கிறதுக்கு போனார். ஆண்டவர் சொல்றோம், பாருங்க நம்ம நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லப்படும் போது ஆண்டவரே கொஞ்சம் நிலத்தை தந்தா நான் கொஞ்சம் விவசாயம் பண்ணி நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனா மற்றவங்க கொஞ்சம் பணம் கிடைச்சுன்னா நம்ம ஒரு வீடு எல்லாம் கட்டி கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னு நினைப்போம். நான் 3வது வந்தேன், இயேசுவே சொந்தமாக்குகிறவனாக. ராஜாவே தன்னுடைய வீட்டுல வந்து தங்கி இருக்கிறதற்கு விரும்பினது போல நம்முடைய இருதயம் இயேசு வந்து நம்மள தங்கி இருக்கிறோம். அப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கையே மாறிடும், நம்ம குடும்பமே மாறிடும். ராஜா வந்து தங்கின வீட்டாங்களுக்கு பிறகு அறியப்படுகிறது. அதுக்கு முன்னாடி அப்படி இல்லை. அந்த காட்டுல இருக்கிற வீடு இப்ப காடல்ல, இப்ப பெரிய ஒரு ராஜ மேன்மை உள்ள ஒரு வீடு. அப்ப தேவப்பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரும் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவர் நமக்குள்ள வந்து தங்கும் போது நம்மளே மகிமை நம்பிக்கையா இருக்கிறார் என்கிறதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அந்த மகிமையான அனுபவங்கள் உங்களுக்கும் உண்டா? அதனாலதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சுவிசேஷ ஊழியத்தை என்னோடு கூட, சுவிசேஷ ஊழியத்தில் என்னோடு கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. இயேசுவோடு கூட வாழ்ந்து இயேசுக்காக வாழும்போது நம்முடைய வாழ்வு ஜெயமானதாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொல்கிறோம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கிருபைகளை நடத்துவாராக. பாருங்க, யாக்கோபு 1:12 சொல்லுகிறது. 3வது காரியம் யாக்கோபு 1:12 சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கிய பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தமிழின ஜீவ கிரீடத்தை பெறுவான். உத்தமர்களுக்கு பரலோகத்தில் என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம். பரலோகத்துல போய் சேர்ந்துட்டாங்க, பரலோகத்துல போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஜீவ கிரீடம். அதுக்குதான் உத்தமர்கள். சோதனையை சகிக்கிறவங்க வாழ்க்கையில நமக்கு சில கிறிஸ்துவ நீத்தவர்கள் பாடல்கள் உண்டு. கிறிஸ்துவ
சோதனையை சகிக்கிற மனுஷன் எதுக்கு சோதனை? உத்தமர்களாய் மாற்றுகிறது. எதுக்கு சோதனை? ஜீவ கிரீடத்தை பெறுகிறது. அல்லேலூயா. அதே பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் சிலர் சொல்லுவாங்க, நானே ஆண்டவர் சொல்ற அந்த கோயிலுக்கு போன பிறகுதான் எனக்கு சோதனை, அந்த கோயிலுக்கு போன பிறகுதான் எனக்கு கஷ்டம், அந்த கோயிலுக்கு போன பிறகுதான் எனக்கு பிரச்சனை எல்லாம் சிலர் சொல்லுவாங்க. சோதனை எடுக்கிறதுனா உங்களுக்கு ராஜ கிரீடத்தை தருவது. ஜீவ கிரீடம் உங்களுக்கு தருகிறதுக்காக சோதனை. ஆண்டவர் சொல்ற அல்லாம உங்களுக்கு கிரீடம் வேணும்னா ஆண்டவர் சொல்ற பரிசை உண்டு. பிள்ளைகள் இந்த வருஷத்துல 12ஆம் வகுப்பு போவாங்க. அப்படி எத்தனாவது வகுப்பு? நீ 10ஆவது வகுப்பு. இந்த 10ஆவது வகுப்பு எழுதினாதான் என்ன செய்ய முடியும்? கிரீடம் வரும். 12ஆவது எழுதினாதான் கிரீடம் வரும். அது ஜெயமா எழுதணும். அல்லேலூயா. அதே போலதான் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைகிறதுக்கு தான் சொல்றேன். பரீட்சை இல்லைன்னா ஜெயம் வராது. பரீட்சை எதுக்குன்னா ஜெயத்துக்காக. அல்லேலூயா. அப்ப நம்ம சோதனை எதுக்குன்னா கிரீடம் வருகிறதுக்காக. ஆண்டவர் நம்மிடத்துல கிரீடத்தை நமக்கு நம்ம தலையில வச்சு அழகு பார்க்கிறதுக்காக. அல்லேலூயா. பவுல் சொல்ற அழகா சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14:22 படிச்சீங்கன்னா சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்லி அநேக உபத்திரவங்கள் வழியாக தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை அறிந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்துல நமக்கு கிரீடம் வரணும். அந்த கிரீடத்தை ஆண்டவனுடைய தலையில வைத்து அழகு பார்க்கிறதுக்கு சில பாடுகளுடையாக தான் நம்ம போக முடியும். அல்லேலூயா. பாருங்க, ஒருமுறை ஸ்தேவான் அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்கிறதற்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் எவ்வளவு பாடுபட்டான் என்று அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 54ஆம் வசனத்திலிருந்து 53ஆம் வசனத்துல எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் 57, 58 வரையிலும் அவர் ஸ்தேவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தேவானுடைய வாழ்க்கை 54ஆம் வசனத்தில் வாசிங்க. அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையை தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசு இருக்கிறதை கண்டு அநேக வசனங்கள் திறக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதை கண்டுவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு நாங்கள் காதுகளை அடைத்துக் கொண்டு அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி அவனை கல்லறையிட்டார்கள். சாட்சிக்காரர்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுலனுடைய பாதத்திலே வைத்தார்கள். அல்லேலூயா. இந்த சேவம் இந்த பாடுகளை நாம் படுக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்களோட கிரீடம் மேல இருக்கிறத பார்த்தான். இயேசுவை பார்த்தான். பிதாவுக்கு முன்பாக இயேசுவோட சிங்காசனத்தை விட்டு எழுந்து நிற்கிறதை பார்த்தான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் உத்தமமாய் ஆண்டவர் சேவிக்கிறவர்களுக்கு சில பாடுகள் இருக்குன்னா ஆண்டவருக்கு சொல்ற பரலோகம் திறக்கப்படணும்னா பாடுகள் உண்டு. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணும்னா பாடுகள் உண்டு. நம்ம இயேசுடைய வலதுபார்சத்துல அவர் நமக்கு வைத்திருக்கிற சிங்காசனத்துல இருக்க போகிறோம். அல்லேலூயா. நமக்கு ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறான். ஏன்னா ஜெயம் கொள்ளுகிற அவர் என்னுடைய கூட என்னுடைய சிங்காசனத்தில் இருக்கும்படி அருள் செய்வேன் என்று வெளிப்படுத்த 3:21 சொல்லி இருக்கிறார். அந்த பெரிய பாக்கியத்துக்காக நம்ம அழைக்கப்படுகிறது. அதுக்காக தான் ஆண்டவர் நம்மை உத்தமர்களாக மாறணும் விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தேவ பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கை ஆண்டவருக்கு சொந்தமான உன்னத நிலையை அடைந்து கொள்ளணும். இயேசுவோடு எப்பொழுதும் இருக்கணும். இயேசு ராஜாவாய் கிரீடம் வைத்து அலங்கரிக்கப்பட்ட ராஜாவாய் இருக்கிறது போல அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கிரீடங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சொந்தம். ஆண்டவருக்கு
கிரீடம் இருக்கிறது. அவர் ராஜாவே ராஜா. ஆண்டவர் சொல்கிறார் வெளிப்படுத்தின விசேஷத்துல மூப்பர்கள் 12 மூப்பர்கள் கிரீடங்களை காலை வைத்து அவருக்கு முன்னால முகங்குப்புறம் விழுந்து பணிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. தங்கள் கிரீடங்களை அவர்கள் கடத்தி காலை வைத்து முகங்குப்புற ஆண்டவரை பணிந்து கொண்டார்கள். சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வத்தை. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தெய்வமாகும் நம்முடைய தெய்வம். அல்லேலூயா. அதனால தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்ற அந்த உன்னத அனுபவத்தை அடைந்து கொள்வதை இழந்து போகக்கூடாது. நம்ம கேட்கலாம், இதெல்லாம் பரலோகத்தில் வருகிற பாலியல் நீச்சல். பாலியல் நீச்சல் நீங்க கேட்டதெல்லாம் கேள்விப்படாமல் இருக்கிறது. பாலியல் நீச்சல் ஊழியக்காரர் கொரியா தேசத்துல ஊழியம் செய்வார். அந்த ஊழியக்காரர் ஆரம்ப ஊழிய காலத்துல ஊழிய பணியில ஒரு நாள் இவரும் இந்த சபையில மொத்தத்துல ஆண்டவருக்கு சொல்றாங்க 3 பேர் தான். எத்தனை பேரு? மொத்தத்துல 3 பேர் தான். யாரெல்லாம்? இவர் ஒண்ணு, இவருடைய மனைவி ஒண்ணு, இவருடைய மாமியார் ஒண்ணு. இவருடைய மாமியாரும் இவருடைய மனைவியும் இவர் 3 பேர் தான் அந்த சபை. ஒரு சபை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நல்ல ஆராதனை நடக்கும், worship நடக்கும், சங்கீதம் இருக்கும், பிரசங்கம் இருக்கும், எல்லாம் பண்ணுவாங்க. பயங்கர நிறைய ஆளுங்கிற மாதிரி பண்ணுவாங்க. பண்ணிட்டு ஒரு நாள் ஒரு வீட்டில் சுவிசேஷத்துல பண்ணாங்க. அந்த வீட்டில் அம்மாவுக்கு புருஷர்கள் 2 பிள்ளைகள். இப்போ அந்த அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி சுவிசேஷம் சொல்றாங்க. என்ன சுவிசேஷம்னா, ஆறுனா ஏசப்பா பரலோகத்தில் தங்க வீடு வச்சிருக்கிறாங்க. தங்கத்துலதான் பாதையெல்லாம் இருக்குது. நாங்கள் இயேசுவை ஏற்றுங்கள், இயேசு அந்த ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார்கள் அப்படின்னு அவர்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அப்போ சுவிசேஷம் பண்ண என்று நாங்கள் பசியாக இருக்கிறோம், பட்டினியாக இருக்கிறோம், என் பிள்ளைகள்லாம் பட்டினியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இவர் சொன்னாராம், இப்போ இருக்கிற அந்த கஷ்டத்தை பார்க்கறாங்க, நீ பரலோகத்தில் போனால் ஆண்டவர் சொல்றாங்க அவங்க அதற்கு இருக்குன்னெல்லாம் சொல்லி பிரசங்கம் பண்ணாங்க. இப்போ எனக்கு பிள்ளைகளுக்கு பட்டினி இருக்கிறது செய்ய உதவி செய்ய முடியாத உங்க இயேசு எனக்கு என்னத்துக்கு வெளியே போனேன் கொண்டு வெளியே தள்ளி கதவை பண்ணாங்க. உலகத்துல இருக்கிற அந்த தங்கத்தில் வந்து எனக்கு வந்தா என்ன, என் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு வேண்டாம் பண்ண வேண்டாம் வெளியே போன சொல்லி கதவை பண்ணாங்க. இவங்க வந்தாங்க, வெளியே வந்தாங்க, குற்றத்தோடு வந்தாங்க, தேவ சம்பவத்தில் போய் சொல்லிட்டாங்க. நம்முடைய நாமத்தை எல்லாம் சொன்னேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே அப்படின்னு. அப்போ ஆண்டவர் பேசினாங்கன்னா, நான் என்ன பரலோகத்தில் மட்டும்தான் கீழ் வேண்டியிருக்கேன்னா, பரலோகத்தில் தங்க வச்சிருக்கலாம், இங்கே உனக்கு வேண்டியது தரமாட்டேனா, இங்கே உனக்கு தேவையானதை நான் செய்ய முடியாதா, அவனுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் போய் எல்லாம் உனக்கு தருவாங்க சொல்லி அடுத்த போய் கடன் தரனாரு. அம்மா தரட்டாங்க. இன்னும் வந்துட்டியா, இன்னும் மறுபடியும் வந்து விட்டாயா அப்படின்னு சொல்லி கோபத்தோட பார்த்தாங்க. இல்லை இல்லை, நான் பழைய மாதிரி வரல, இப்போ புதுசா வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல போய் எல்லாம் அவங்க தருவாங்கம்மா, எல்லாம் பிள்ளைகள் அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி சுவிசேஷத்துக்கு 2ஆவது இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அந்த அம்மாவும் அப்படியே சர்ச்சுக்கு போனாங்க. முதல் விசுவாசம் அப்படியே சர்ச்சுக்கு போனாங்க. எல்லாரும் கூடி இந்த அம்மாவுக்காக சொல்லுங்க. இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு வேலை போட்டு அந்த வேலை போட்டு கொடுத்த உடனே இவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு. அதுக்கு பிறகு கூடிய விளக்க ஆரம்பிச்சு. அந்த ஜலத்தை கேட்கிற விஷயம் அதே பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவரை பரலோகத்தில் அதெல்லாம் இருந்தாலும் இந்த பூமியிலே நமக்கு வேண்டியதை தத்து நம்மை போஷிக்க நம்மை பராமரிக்க கத்தர் போதுமானவர். ஆண்டவர் என்ன நமக்கு தருவதாக வாசிக்க 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். தேவனாகிய கர்த்தர் சூரியனுக்கு கிருபையும்
மகிமையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்காது. உத்தமமாய் நடக்கிறவருக்கு நன்மை வழங்காதீரா. ஹல்லேலூயா. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாரா? நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நீ உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினா அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். நன்மை வழங்காது இருக்கிற தெய்வம் அல்ல, நன்மையே உங்களுக்கு வரும். ஹல்லேலூயா. தேவனிடத்துல நீங்க அன்பு கொண்டு உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினீங்கன்னா நன்மையே அவர் செய்வார். தீமை அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமை அல்ல, தீங்கல்ல, நன்மை செய்கிற தேவன் ஆண்டவர். வேதம் சொல்லுகிற அப்போஸ்தலர் 10:38 இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு உங்களுடைய வாழ்க்கையில, குடும்பத்துல, உங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மை செய்வார். உங்களுடைய வாழ்க்கை நன்மையாய் மாறும். நீங்க ஆசீர்வாதமா இருக்க முடியும். அதனால தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் சொல்லணும், என் முத்தமையே நீ ஒருத்தியே என்று சொல்லக்கூடிய அளவுல நம்முடைய வாழ்க்கை காணப்படுமே. ஆனா நிச்சயமாகவே நம்முடைய வாழ்வு ஜெயமானதாய் ஓட்ட முடியும். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசிக்க ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உபாகமம் 1:36 வசனம். உபாகமம் 1:36 வசனம். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் வாக்குத்தத்தம் பண்ணின நன்மைகளை யாரு காண்பார்கள்? யாரு வாக்குத்தத்தம் பண்ணின ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பாங்கன்னா ஆண்டவருக்கு சுதந்திரம். எப்ரோனின் குமாரனாகிய காலேப் அதை சுதந்தரிப்பான். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அதை சுதந்தரித்துக் கொள்ளணும். இந்த உலகத்தை சுதந்தரிக்கணும். உலகத்தின் நன்மைகளை சுதந்தரிக்கணும். உலகத்தில் ஆசீர்வாதமா இருக்கணும். உலகத்தில் எல்லா மேன்மைகளையும் அனுபவிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தேவன் விரும்புகிறார். ஆண்டவருக்கு சொல்லுங்க, இந்த தெய்வம் அவங்களோட பெரிய பாருங்க. இன்னும் ஒரு வசனத்தோட வாசிக்க லூக்கா 19:17. லூக்கா 19:17. எஜமானன் அவனை நோக்கி நல்லது, எஜமான் அவனை நோக்கி நல்லது, உத்தம ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் 10 பட்டணங்களுக்கு அதிகாரியாய் வைப்பேன். அதிகாரியாய் இரு என்றான். ஹல்லேலூயா. எந்த பட்டணத்துக்கு? அதிகாரியாய். பரலோகத்துல 1000 வருஷம் அரசாட்சி இந்த பூமியில வளர்ப்பாங்க. பூமியில என்ன வரும்? 1000 வருஷம் அரசாட்சி. நீங்கள் நானும் ஆண்டவர் உத்தமமாய் இந்த உலக வாழ்க்கையில அவரை பின்பற்றி நான் சேவித்தா இந்த 1000 வருஷம் அரசாட்சியில உங்களுக்கு எத்தனை பட்டணங்களை கொடுப்பாரா? 10 பட்டணங்களுக்கு நீங்க அதிகாரியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன் நம்முடைய தேவன். ஆண்டவருக்கு சுதந்திரம். ஆண்டவருக்கு நம்ம உண்மையா இருக்கணும், உத்தமர்களாக இருக்கணும். அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் கேட்கணும்.